அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வடமேற்கு வாயு மூலை. வடமேற்கு வாயு மூலை என்பது வாஸ்து சாஸ்திரத்தில் மிகவும் முக்கியமான திசைகளில் ஒன்று. இதனுடைய திசை வாயு, காற்று தத்துவம் ஆகும். இது காற்றின் கடவுளான வாயு பகவானுக்கு உரியது. வடமேற்கு திசையானது இயக்கம், மாற்றம், தொடர்பு, பயணம், நண்பர்கள், உறவுகள், வியாபார தொடர்புகள், கஸ்டமர்கள் இவற்றினை குறிப்பிடுகின்றது. வீட்டில் வடமேற்கு மூலை சரியாக இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம், நல்ல தொடர்புகள், சமூக ஆதரவு, வியாபாரத்தில் வேகமான வளர்ச்சி ஏற்படும். தவறு இருந்தால் மனசஞ்சலம், நிலையற்ற தன்மை, அடிக்கடி வேலை மற்றும் இடமாற்றம் உண்டாகும். உறவுகளில் குழப்பம் ஏற்படும். அதீத ஆற்றல் நிலையற்ற தன்மையையும் அதனால் குடும்பத்தில் ஸ்திரமின்மையையும் ஏற்படுத்தும். எனவே இந்த மூலையை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருப்பது முக்கியம். வடமேற்கு மூலையில் வரக்கூடியவை: வடமேற்கு மேற்கு தெருக்குத்து வரலாம். சமையலறை இரண்டாம் பட்சமாக அமைக்கலாம். டைனிங் ரூம் வரலாம். விருந்தினர் படுக்கையறை அமைக்கலாம். குளியலறை, கழிவறை அமைக்கலாம். கழிவறை உட்காரும் முறை வடக்கு அல்லது தெற்கு நோக்கி அமர்வது நல்லது. தொழில் நிறுவனம் என்றால் விற்க வேண்டிய பொருட்களை வைக்க வேண்டும். கழிவு நீர் தேக்கும் தொட்டி, இன்வெர்ட்டர், யூபிஎஸ், மின்சார பாக்ஸ், ஜெனரேட்டர், தானிய கிடங்கு. வீட்டிற்கு வெளியில் படிக்கட்டுகள். வீட்டிற்கு மேலே சோலார் பேனல் வரலாம். வடமேற்கு மூலையில் வரக்கூடாதவை: பணப்பெட்டி வைக்கும் அறை, படிக்கும் அறை, கிணறு, ஆழ்துளை கிணறு, கிணறு, போர்ட்டிகோ, மேல்நிலை தண்ணீர் தொட்டி, உயரமான மரங்கள், உள்மூலை படிக்கட்டு, வெளிமூலை மூடப்பட்டு தூண்கள் போட்ட படிக்கட்டு, கணவன் மனைவி படுத்து உறங்கும் படுக்கையறை. வடமேற்கு வடக்கு தெருக்குத்து, ஸ்டோர் ரூம், செக்யூரிட்டி ரூம், ஹை சீலிங். வடமேற்கு மூலையில் கட் செய்து பில்லர் அமைத்து போர்ட்டிகோ அமைக்க கூடாது. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். நன்றி, வணக்கம்.